வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு சில வாக்கியங்களை நம்ம தொடர்ந்து இந்த பாடத்துலையும் பார்க்கலாம். கத்தாத, இதை டோன்ட் ஷவுட்டுன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கத்திக்கிட்டே இருக்காத, எப்படி சொல்கிறது? டோன்ட் கீப் ஷவுட்டிங், டோன்ட் கீப் ஷவுட்டிங். இதே கொஸ்டினாக கேட்போம். நான் கத்திக்கிட்டே இருக்கணுமா? எப்படி கேட்கறது? should I keep shouting? should I keep shouting? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கத்தணுங்கிற அவசியம் இல்லை, நீ பேசுறத என்னால் கேட்க முடிகிறது. no need to shout, I can hear you. no need to shout, I can hear you. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். என்ன கற்றுக்க போறோம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் phrasal verb, shout at. என்ன அர்த்தம்? யார் மேலேயாவது கோவப்பட்டு காச்சு மூச்சுன்னு கத்துறத ஷவுட் ஆட்னு சொல்றோம். லெட்ஸ் சீ an எக்ஸாம்பிள். அது ஏன் தப்பு இல்லை, ஏன் மேல கோவப்பட்டு காச்சு மூச்சுன்னு கத்தாதீங்க. இட்ஸ் நாட் மை ஃபால்ட், டோன்ட் ஷவுட் அட் மீ. இட்ஸ் நாட் மை ஃபால்ட், டோன்ட் ஷவுட் அட் மீ. நான் அதை கவனிக்கல. நல்லா கவனிங்க. இறந்த காலத்துல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இது எப்படி சொல்லுவோம்? ஐ didn't notice it, I didn't notice it. நான் அதை கவனிக்கிறது இல்லை. இது எந்த டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல, நிகழ்காலத்துல இருக்கு. இது எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோட்டிஸ் இட், ஐ டோன்ட் நோட்டிஸ் இட். சரி, இதையே நம்ம கொஸ்டினா ஃபார்ம் பண்ணுவோம். நீ அதை கவனிச்சியா? எப்படி கேட்கறது? கவனிச்சிருப்பீங்க, இறந்த காலத்துல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. Did you notice it? Did you notice it? இதையே present perfectல கேட்டு பார்க்கலாம். எப்படி? Have you noticed it? Have you noticed it? ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். Give notice. என்ன அர்த்தம்? நம்ம யாரையாவது வேலை பார்ப்போம் பண்ணோம், நம்மளோட பாஸ், முதலாளி, ஓனர்கிட்ட வேலையை விட்டு நிற்க போறோம். அப்ப என்ன சொல்லுவோம்? முன்கூட்டியே சொல்லிடுவோம், நான் வேலையை விட்டு நிற்க போறேன் அப்படின்னு. அதைத்தான் கிவ் நோட்டீஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் சீ an எக்ஸாம்பிள். நான் இப்பதான் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறேன், இன்னும் 15 நாள்ல நான் கிளம்புறேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் த நோட்டீஸ், ஐ எம் லீவிங் இன் a fortnight. ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் த நோட்டீஸ், ஐ எம் லீவிங் இன் a fortnight. நல்லா கவனிங்க. fortnight அப்படின்னா 14 night, அதை கான்ட்ராக்ட் பண்றோம், 15 நாட்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நீங்க செஞ்சது தப்பு. எப்படி சொல்றது? What you did is wrong. What you did is wrong. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அவங்க செய்யறதும் தப்பு தான். What they do is wrong either. What they do is wrong either. அதே மாதிரி அடுத்து பாருங்க. அது முற்றிலும் தவறானது, அது ஒட்டுமொத்தமாக தவறானது. எப்படி சொல்லலாம்? That is altogether wrong. That is altogether wrong. அடுத்து பார்க்க போறோம். தான் செஞ்சது தப்புதான்னு அவன் ஒத்துக்கிட்டான். He admitted that he was wrong. He admitted that he was wrong. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் கத்துக்கலாம். டெட் ராங். என்ன அர்த்தம்? முற்றிலும் தவறு, ஒட்டுமொத்தமாக தவறு. இதை நம்ம இங்கிலீஷ்ல டெட் ராங்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் ஒத்துக்கிறேன், அது முற்றிலும் தவறு தான். ஐ அட்மிட் இட் இஸ் டெட் ராங். ஐ அட்மிட் இட் இஸ் டெட் ராங். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? யார்ட்டையாவது கேட்போம் இல்லையா? எப்படி கேட்கறது? In which year were you born? In which year were you born? சில பேர் பிறக்கும் போதே புத்திசாலியா பிறக்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? Some people are born brainy. Some people are born brainy. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். 2 இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் கத்துக்கலாம். நம்பர் 1, born with silver spoon in mouth. என்ன அர்த்தம்? பிறக்கும் போது ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறத born with silver spoon in mouth ன்னு சொல்றோம். Let's see an example.
அவ பிறக்கும் போதே ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தா. She was born with a silver spoon in her mouth. She was born with a silver spoon in her mouth. So அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்க்க போறோம். நம்பர் 2, was not born yesterday. என்ன அர்த்தம்? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. இது இங்கிலீஷ்ல was not born yesterday ன்னு சொல்றோம். Let's see an example. என்ன ஏமாத்தலாம் முட்டாளாக்கலாம் நினைக்காத. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. Don't think you can fool me. I was not born yesterday. Don't think you can fool me. I was not born yesterday. Dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.